இப்போ துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துக்கிறலாம். கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இது ஒரு 10 நிமிஷமாக நமக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் நான் பீட்ரூட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். பீட்ரூட்டும் வேக வச்சாச்சு. இப்போ பருப்பையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கிடுவோம். அது கூட பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஜீரகம், பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக நம்ம பருப்பு முங்காத அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். இது கூட கொஞ்சமாக சாம்பாருக்கு புளி எடுத்துருக்கு. இப்போ அதை நம்ம நனைய போட்டு எடுத்துக்கிடலாம். ப்ரெஷரும் வந்துடுச்சு. இப்போ வெயிட் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இது கூடவே தக்காளி, உப்பு, இது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்குங்க. இது கூட கொஞ்சம் பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு பருப்பையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வேகட்டும். நம்ம அந்த பீட்ரூட்டு வேக வச்ச பீட்ரூட்டையும் நம்ம சேர்த்துருக்கோம். வேக வச்சு சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப டார்க்காக கலராக இருக்காது. இப்போ இது கூட நம்ம புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு உப்பு உரப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு 2வது நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததும் அது கூட வத்தல், கருவேப்பிலை வதக்கி விட்டுட்டு இப்போ தாளித்து எடுத்தால் அருமையான பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீட்ரூட் ரசத்துக்கு பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது கூட ஜீரகம், மிளகு, பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு, ஒரு மிளகாய், பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இடித்து எடுத்துக்கிடலாம்.
இப்போ பீட்ரூட்டும் வெந்துருச்சு. இப்போ தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம புளி நனைய போட்டவே நம்ம கரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ புளியும் கரைச்சி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நான் கொஞ்சமாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். பீட்ரூட் தண்ணியில் கொஞ்சம் பருப்பு தண்ணி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் ரசம், அதுக்காக சேர்த்துக்கோங்க. ப்ளெயினாக வைக்கிறதுக்கு போல் இந்த மாதிரி பருப்பு தண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ இது கூடயே நம்ம வத்தல், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 2 வத்தலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காயப்பொடி, நம்ம கரைச்சி வச்ச ரசத்தையும் ஒரு கூட தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச ரசத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நுரக்கட்டி வரட்டும். நுரக்கட்டி வரப்புக்கு நம்ம பீட்ரூட் வேக வச்ச தண்ணி நம்ம லாஸ்ட் டயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வருமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அருமையான பீட்ரூட் ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சீனி சேர்த்துக்குங்க. ரசத்தை நமக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இப்போ நம்மளுடைய ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகும்போது கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இப்போ நம்ம இறக்கிக்கிறலாம். அருமையான பீட்ரூட் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட்டு சாம்பாரும் ரசமும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.